காவிரி நதினா வெறும் ஒரு ஆறு இல்லைங்க, சவுத் இந்தியாவோட லைஃப் லைன். ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸோட வாழ்க்கை, பெரிய பெரிய சிட்டிஸோட ட்ரிங்கிங் வாட்டர், 2 ஸ்டேட்ஸ் பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு நதியை சுற்றி தான் சுழலுது. அதனால தான் காவிரி பிரச்சனை வந்தாலே இன்னைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா 2 பக்கத்திலும் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை ஆகிடும். ஆனால் இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நேற்று ஆரம்பிச்சது கிடையாதுங்க. 100 வருஷத்துக்கு மேலே பழைய கதை இது. பிரிட்டிஷ் காலத்தில் மேலே இருந்தது வந்து மைசூர் சமஸ்தானம், அதாவது இப்போது இருக்கிற கர்நாடகா. கீழே இருக்கிற அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இப்போ இருக்கிற தமிழ்நாடு. அப்போது தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் இரிகேஷன் சிஸ்டம் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் கிட்ட மெட்ராஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதனால் 1892 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதில் என்னென்னா, மைசூர் புதுசாக டேம் கட்டணும்னாலும் சரி, எந்த ஒரு ரிசர்வேயர் கட்டணும்னாலும் சரி, எந்த ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணாலும் மெட்ராஸ் கிட்ட பர்மிஷன் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா மைசூர் கைக்கு பிரேக்கு போட்ட மாதிரி. ஓகே, ஸோ இதனால தான் அப்பயே வந்து டென்ஷன் ஆரம்பிச்சுது. ஏன்னா மைசூர் சைடில் வந்து வறட்சி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது. நம்ம ஃபார்மர்ஸை காப்பாற்றணும், பெரிய ரிசர்வாயர் வேணும்னு அவங்க எப்பவுமே இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நிறைய டிஸ்கஷன்ஸ், நெகோஷியேஷன், பிரிட்டிஷ் மீடியேஷன் எல்லாம் நடந்த பிறகு 1926 ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும். அந்த அக்ரிமெண்ட் மூலியம் தான் கர்நாடகா சைடில் வந்து கேஆர்எஸ் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. நம்ம சைடு தமிழ்நாடு சைடில் வந்து மேட்டூர் டேம் வந்து கட்ட வந்து அனுமதிச்சு கிடச்சிது. கேட்குறதுக்கு 2 பேருக்கும் ஈக்குவல் டீல் மாதிரி இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, சர்ப்ளஸ் வாட்டர் ஷேர் பண்ணும்போது பெரும் பங்கு மெட்ராஸ் சைடுக்கே போச்சு. ரஃப்லி பார்த்தா 75% வாட்டர் வந்து மெட்ராஸ் பிரச்சனைக்கும், புதுச்சேரிக்கும், மைசூருக்கும் சுமார் 23% தான் வந்தது. ஓகே, அதில் மெஜாரிட்டி மைசூர் 23%. அடுத்த 50 வருஷம் இந்த அக்ரிமெண்ட் தான் ஓடிச்சு. வெளியே பார்த்த அமைதி மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்நாடகா சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா ஒரு ஃபீலிங் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. பிறகு என்னாச்சு, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனது. 1956 லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்ஸை டிவைட்ஸ் பண்ணாங்க. அப்போ மைசூர் கர்நாடகா ஆனது, மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு ஆனது. கேரளாக்கும் புதுச்சேரிக்கும் காவேரி பேசின் கொஞ்சம் தான் ஷேர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அக்ரிமெண்ட் 1974 எக்ஸ்பைரி ஆச்சு. ஓகே, ஏன்னா இந்த வருடம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1924 அக்ரிமெண்ட் அந்த எக்ஸ்பைரி ஆன வருடம் அதுதான். உடனே கர்நாடகா என்ன பண்ணாங்க, இது ஓல்டு அக்ரிமெண்ட், எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட், இனிமேல் இதை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்ல ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, கர்நாடகா மிக வேகமாக காபினி டேம், ஹேமாவதி டேம், ஹரங்கி மாதிரி மற்ற ரிசர்வாயர்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் சிம்பிள், நம்ம ஃபார்மர்ஸ்க்கு தண்ணீர் வேணும், நம்ம ஃபியூச்சரை வந்து வாட்டர் செக்யூரிட்டி வேணும். ஸோ இதனால் வந்து இந்த டேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு சைடில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிது. மேலே தண்ணீர் பிடிச்சி வச்சா கீழே எங்களுக்கு எப்படி தண்ணி வரும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோர்ட் கேசஸ், ப்ரொட்டஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எல்லாமே ஃபுல் ஸ்விங், பயங்கர எமோஷனலாக இருந்தது. பல வருஷம் 2 மாநிலங்களும் பேசினாங்க, மீட்டிங்ஸ் நடந்தது, கமிட்டிஸ் நடந்தது, ஆனால் சொல்யூஷன் மட்டும் வரவே இல்லைங்க. ஸோ ஃபைனலி 1990 சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிறகு காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபுனலை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 17 வருஷம் ஆய்வு பண்ணி, டேட்டா கலெக்ட் பண்ணி, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி 2007 ட்ரிபுனல் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் கொடுத்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ரெயின்ஃபால் இயரில் காவேரி பேசினில் கிடைக்கிற யூசபிள் வாட்டர் வந்து 740 டிஎம்சின்னு கணக்கு போட்டாங்க. அதில் தமிழ்நாடுக்கு வந்து 419 டிஎம்சியும், கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சியும், கேரளாவுக்கு 30 டிஎம்சி, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஒவ்வொரு வருடமும் 192 டிஎம்சி தண்ணீரை பார்டர் கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும்னு என்று சொன்னாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் யாருமே ஹாப்பியாக இல்லை. கர்நாடகாவுக்கும் பிடிக்கல, தமிழ்நாடுக்கும் பிடிக்கல. 2 பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, நிறைய பேர் வாதாடினாங்க. கோர்ட்டில் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷன்ஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியாது. 1991 கர்நாடகா தண்ணீர் திறக்கணும் என்ற ஆர்டர் வந்ததும் பெங்களூர், மைசூர் பகுதியில் பெரிய ஆன்டி தமிழ் ரயாட்ஸே நடந்தது. நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் வந்து தாக்கப்பட்டாங்க, வீடுகள் எரிக்கப்பட்டது, பலரும் உயிரிழந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பயந்து தமிழ்நாடுக்கு திரும்பினாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் 2016 ஆல்மோஸ்ட் அதே சீன் ரிப்பீட் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் வாட்டர் ரிலீஸ் பண்ண சொன்னதும் பெங்களூர்ல ஒரே வயலன்ஸ் பயங்கரமாக வெடிச்சது. தமிழ்நாடு நம்பர் பிளேட் இருந்த வெஹிக்கிள்ஸ் வந்து டார்கெட் பண்ணப்பட்டது. பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், கார்ஸ் எரிக்கப்பட்டது. ஐடி கம்பெனிஸ் கூட ஷட் டவுன் பண்ணாங்க. இது எல்லாம் வந்து இப்போ மறந்துட்டாங்க எல்லாரும். வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல இது ஞாபகம் வச்சோன்னு எனக்கு தெரியல. இந்த எல்லா டிராமாக்கு நடுவில் இன்னொரு பெரிய கேரக்டர் அந்த டைம்ல இருந்தாங்க. யாரு தெரியுமா? வீரப்பன். காவிரி பார்டர் ஃபாரஸ்ட்ல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆபரேஷன் நடத்தினவர். ஒரு ஸ்டேட்ல கிரைம் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓடிடுவார். தமிழ்நாடு போலீஸ், கர்நாடகா போலீஸ் கோஆர்டினேஷன் வீக்கா இருந்தால அவரை கண்டே பிடிக்க முடியல. 1990 அப்போ வந்து அதிகமான ப்ரெஷர் அதிகமானப்போ இப்போ வீரப்பன் வந்து தன்னை வந்து என்ன பண்ணாருன்னா, தமிழ் மக்களுக்காக காசுக்காக போராடுறாங்களா மாதிரி அவர் காட்ட ஆரம்பிச்சார். அப்போ என்னாச்சுன்னா, காவிரி இஷ்யூ அதில் யூஸ் பண்ணினார். 2000 வந்து ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. கனடா சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரை கிட்னாப் பண்ணிட்டார். அவரு 108 நாள் ஹாஸ்டேஜா வச்சிருந்தாரு. அந்த நேரம் 2 ஸ்டேட்ஸுக்கு பயங்கரமான டென்ஷன். ராஜ்குமாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
பெங்களூரே வெடிச்சுங்கன்ற அளவுக்கு ஒரு பயம் இருந்தது. கடைசியில் என்னாச்சு, ராஜ்குமாரை சேஃபாக ரிலீஸ் ஆனார். வீரப்பன் ஸ்டோரி வந்து 2004 அந்த ஆப்ரேஷன் கக்குனோட அவரோட ஸ்டோரி முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் 2018 சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக ஒரு மேஜர் ஜட்மெண்ட் கொடுத்தது. என்னன்னா, பெங்களூருவின் ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸை கன்சிடர் பண்ணி தமிழ்நாடுவின் அலோகேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஃபைனலி தமிழ்நாடு ஷேர் என்ன ஆச்சுன்னா 404.25 TMSஆக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. கர்நாடகா ரிலீஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 177.25 TMSஆக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. இந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பர்லி ஒர்க் பண்ண காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் கமிட்டியும் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதனால இந்த ரிசர்வாயர் லெவல்ஸ், வாட்டர் ரிலீஸ் எல்லாமே க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2020 ஒரு பெரிய வறட்சி வந்தாலும் பழைய மாதிரி ரயாட்ஸ், வயலன்ஸ் எதுவும் பெருசாக நடக்கல. ஆனால் பிரச்சனை வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்டாக ஃப்ளாஷ் பாயிண்ட் மேகதூது டேம் ப்ராஜெக்ட். கர்நாடகா சொல்றது, நாங்கள் எக்ஸ்ட்ரா மான்சூன் வாட்டர் வந்தால் சேவ் பண்ணிக்கணும், பெங்களூருக்கு ஃபியூச்சர் ட்ரிங்கிங் வாட்டர்னு செக்யூர் பண்ணணும் அவங்க கேட்குறாங்க. தமிழ்நாடு ஷேரை டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் ஓகே, அது தியரியில் நல்லா இருக்குது, ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய வறட்சி வந்தால் முதல்ல பெங்களூருக்கு தான் வாட்டர் போகும், கீழே இருக்கிற எங்களுக்கு வந்து வர வேண்டிய ஃப்ளோ வந்து கம்மி ஆகலாம் அப்படின்னு. அதனால் இன்றைக்கும் இது வந்து ஒரு பெரிய டிபேட், இப்போ வந்து ஒரு பெரிய சென்சேஷனல் டாபிக் இது. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டை ஆரம்பித்த இந்த கதை இன்று பெரிய மெகா டேம் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறது. இறுதியில் காவிரி என்பது வெறும் ரிவர் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட், சிட்டிஸோட சர்வைவல், ஸ்டேட் ப்ரைடு, பாலிடிக்ஸ், டெவலப்மெண்ட், ஜஸ்டிஸ், இதெல்லாம் சேர்ந்துப்பட்ட ஒரு பேக்கேஜ். இவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய எமோஷனல் ஸ்டோரி. இது வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து விஜய், உதயநிதி அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து திகன புட் சம் என்ன சொல்கிறது, பெரிய டிபேட்ஸ்லாம் பண்ணுறோம், டிஸ்கஷன்லாம் பண்ணுறோங்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஹோப்ஃபுல்லி தெர் இஸ் அ நியூட்ரல் பாடி தட் இஸ் லுக்கிங் இன் டு திஸ் அண்ட் ஹோப்பிங் டு சி 2 சைடும் வந்து கரெக்டாக சேவ் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். வாங்க பேசுகிறேன், நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். ரொம்ப எமோஷனல் சைடான டாபிக் இது. ஏன்னா வந்து நிறைய பழைய ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ரயாட்ஸில் எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இருந்தாலும் இட்ஸ் எ வெரி சென்சேஷனல் ஸ்டோரி ஃபார் போத் சைட்ஸ். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். வாங்க பேசுகிறேன், நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மற்றொரு வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.